ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/7/2021 பிளவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி, அசுவினி நட்சத்திரம் 9/6 வரை, பின் பரணி நட்சத்திரம், வணிசை கரணம், சித்த யோகம், பின் பிரபாலிஷ்ட யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இந்த வாரத்தில் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் ஆன்மீகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திங்கக்கிழமை 12:13 மத்தியானம், செவ்வாய்க்கிழமை மதியம் 3:21 வரைக்கும் கிருத்திகை இருக்குது, ஆணி கிருத்திகை. இந்த கிருத்திகை நாளில் முருகனை விரதமிருந்து வழிபட மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார். கிருத்திகை காரிய வெற்றி, தொழிலில் வெற்றி, வேலையில் முன்னேற்றம், ஆரோக்கியம் அனைத்துமே அஷ்டமா சித்திகளை கைவர பெற்ற அந்த முருகன் நமக்கு தருவார். அதுபோக இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது, வெள்ளிக்கிழமை. அது முழுவமாக 60 நாளைக்கும் இருக்குது. அடுத்த நாள் கூட கொஞ்சம் இருக்குது. ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமை முழுமையாக திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் செய்கிறது. இன்றைக்கி கொரோனா இருக்கிறதுனால நீங்கள் இப்போது அரசு தளர்வுகள் கொடுத்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கூட்டமாக போகாதீங்க தயவுசெய்து. இன்னும் சுத்தமாக முடியல. அது கொஞ்சம் இருந்தாலும், அதாவது நெருப்பு சுத்தமாக அணையணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நோயையும் தீயையும் முற்றிலும் அணைக்க வேண்டும். தீய ஒரு துளி இருந்தால் போதுங்க, அது மறுபடியும் காற்றுல பரவி ஊரை எரிச்சிடும். அது மாதிரி நோய் ஒரு துளி ஏதோ ஒரு பக்கம் ஒருத்தருக்கு இருந்தால் போதும், அதே பரவி பல பேருக்கு. இப்போ சைனாவில் அப்படி தானே வந்தது. ஒருத்தருக்கு வந்ததுன்னு எத்தனை பேருக்கு வந்தது? நம்மளுக்கு 40,000 இருந்தது, இப்போ 4,000 ஆயிடுச்சுன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு இருந்தால் கூட பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்குறோம். இறை வழிபாட்டில், ஆன்மீகத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா சாமி பேர் வைப்பாங்க. அந்த சாமி பேர் வச்சா அந்த அந்த கெட்ட சக்திகள் அவங்கள தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ண முருகன் இப்படியெல்லாம். இப்போது நிறைய விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பேசலாம். தசாவதாரங்களில் 8வது அவதாரமாக மதுராவில் பிறந்தவர். அப்புறம் சிறையில் பிறந்ததுனால அவங்க கம்சன் அவங்க மாமனுடைய பயத்தினால, அந்த குழந்தையால் மாமனுக்கு இடையூறு வரும்னு கொல்ல பார்த்ததுனால, அது வசுதேவர் தேவகி தான் பல ஜென்மங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை ஒரு விஷ்ணுவோட அவதாரம். அவர் ரோகிணி நட்சத்திரம் ஆவணி மாதம் அஷ்டமியில் பிறந்தவர். அது இப்போவுமே பார்த்திங்கன்னா திதிகளே கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் தான் சொல்லுவாங்க. அதனால் கிருஷ்ணன் தேய்பிரையில் பிறந்ததுனால அப்படி சொல்லுவாங்க. அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது அவரை யசோதைக்கும் நந்தகோபுரம் கொடுத்துட்டாங்க. வாசுதேவன் சொல்கிறது வசுதேவருடைய குழந்தை, நந்தகோபாலன் சொல்கிறது நந்தகோபாலன் வளர்த்தினது கோகுலத்தில். அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் பண்ணி அவர் துவாரகையை உருவாக்கி, இப்போ இருக்கிற குஜராத் பக்கம் துவாரகை உருவாக்கி 36 ஆண்டுகள் அவர் பெரிய ஆட்சி புரிஞ்சார்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அவர் ரிஷப லக்னம். ஆரம்பத்தில் ரோகிணி நட்சத்திரம்னா ஆரம்பத்தில் சந்திரன் திசை ஒரு 5 வருஷம் இருக்குன்னா, அப்புறம் செவ்வாய் தோசை 7-12, ராகு 18-30, குரு 16-46, 46லேருந்து ஒரு 19 வருஷம் 65 வரைக்கும் சனி நடந்திருக்கு. 65லேருந்து 82 வரைக்கும் புதன் நடந்திருக்கு. இந்த சனியும் புதன் ஒரு சேர வரும். ரிஷபலக்கணக்காரங்களுக்கு எப்பவுமே பின்யோகம் தான். ரிஷபலக்கணா உத்திரம் அல்லது கிருத்திகை உத்திராடமோ அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணத்திலே பிறந்து அவங்களுக்கு ரிஷபலக்கணமாக இருந்துச்சுன்னா பின்யோகம். பின்யோகம்னா மிகப்பெரிய யோகம் அப்படி கொடுக்கும். அரசாட்சி புரியக்கூடிய அளவுக்கு யோகங்களை கொடுக்கறது உண்டு. இப்போ கிருஷ்ணர் சின்ன வயசில் வெண்ணையை திருடி தின்னான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நிறைய தவறாக திரிக்கப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது. வெண்ணையை அவர் திருட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கோகுலத்தில் நிறைய மாடுகள் யசோதை வளர்த்து அவங்களுக்கு வேணுங்க எக்கச்சக்கமாக கிடக்குது. அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வெண்ணெய் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட போட வெண்ணெய்பாங்க சில பேர்த்து. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பால் அப்படிங்கிறது இந்த உலக இன்னும் நீரோட கலந்துரும் எளிதான். அப்போ இந்த உலக இச்சைகளோட ஆசைகளோட கலந்துரும். அப்படி கலக்கக்கூடாது. உண்மையில் அப்படி தான். மனம் போல் போக வைக்கும். மனம் போல வாழ்க்கை நல்லது இல்லைங்க. அதை தயிராக்கி அதை கடைஞ்சி வெண்ணெய் ஆக்கிட்டால் அது அந்த உலகம் என்னும் நீரோட கலக்காது, உலக ஆசைகளோடு கலக்காது. ஆக அது எப்படி புரிஞ்சுக்கோன்னா, அவர் வெண்ணெயை திருடியவர் அல்ல,
அறிவை திருடியவர் அப்படின்னு சொல்லணும். அப்போ வெண்ணெய்ங்கிறது ஒரு அறிவு. ஆக நீங்கள் பாலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அறிவில்லாதவங்க, வெண்ணெயாக இருந்தீங்கன்னா அறிவானவங்கன்னு அர்த்தம். இப்போ யாராவது போடா வெண்ணெய்ன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவருக்கு வந்து 16,008 மனைவிகள்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்ததுன்னா 8 மனைவியர் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை காரணமாக வந்ததுனாலும் 16,008 மனைவியோடு வாழ முடியாது. அவங்க வந்து அவருடைய சிறப்பு எண்ணி நம்ம வேறு திருமணம் பண்ணிக்கிறத விட இவரையே மனசில் ஆண்டாள் மாதிரி மனசுலேயே எண்ணி வாழ்ந்தவங்க. அதனால தான் வந்து நரகாசுரன் அவங்களையெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சிட்டான். அப்புறம் நரகாசுரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் அவங்கள வெளியில் விட்டாங்க 16,000 பேர்த்த. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்கல. மனசளவுலேயே கூட ஒருத்தரை நினைக்கக்கூடாது அப்படின்னு கணவனாக நினச்சிட்டா அவங்க தான் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மனைவியராக ஏற்றுக்கிறதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அவங்களுக்குன்னு அரண்மனையெல்லாம் கட்டி கொடுத்து நல்லா இருக்கிற காலம் அவரை பேரை சொல்லி வாழ்ந்தாங்க அவங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? கிருஷ்ணர் அத்தனை மனைவியரை கட்டினார். அப்போ அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. தசரதர் அப்படி 50,000 மனைவி கட்டினாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி போய் அத்தனை பேர்த்தோட வாழ முடியாது மனசளவில். இப்போது கிருஷ்ணருக்கு எத்தனை பேர் மனசளவில் நம்ம பக்தர்கள் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடியவங்கள் அர்த்தம். பெண்களாக நேசிக்கக்கூடியவர், திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தவர்கள், அப்படி மனைவியர்னு எடுத்துக்க முடியாது. அப்படி எல்லா மதத்துலேயும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியான பலன்கள் சொல்ல போனோம்னா அவருக்கு ரிஷப லக்னத்துக்கு சனி திசை மிகப்பெரிய ஒரு நகரத்தை உருவாக்க வச்சுருக்கு. ரிஷப லக்னத்துக்கு வந்து 9 10 கூடையவன், மிகப்பெரிய ராஜயோகாதிபதி, இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டான். ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கியிருக்கு. இந்திரலோகம் மாதிரி ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்திருக்கு அந்த திசையில். அவர் அதுக்கப்புறம் புதன் திசையிலையும் ஆட்சி புரிந்திருக்காரு. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது பாண்டவர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பகவத்கீதையை சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்ததே அதான். தெய்வ ஆத்மாக்கள் தான் ரிஷப லக்னத்திலே பிறக்க முடியும். அவர் நிறைய விஷயங்களை, தத்துவங்களையும் பகவத்கீதையும் இந்த உலகத்துக்கு இன்னும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் ரிஷப லக்னம்னு சொல்லக்கூடிய ஸ்திர லக்னத்தில் ஒரு குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்க சொல்லுவோம் பெருமாளுக்கு. அது எதுக்காக அப்படின்னா ஸ்திர லக்னங்களில் குழந்தைகள் பிறந்தால் பெற்றோருக்கு சுமாராக தான் இருக்குது. ஆனால் அது நடுவயசு பின் வயசுதே யோகம் கொடுக்கும். அப்போ அவருக்கு எப்படி இருந்தது? பெற்றோர் அவர் பிறக்கும்போதே சிறையில் தள்ளப்படலையா? ஆனால் அவர் இன்றைக்கி நம்ம இப்போ நம்மளால் பேசப்படுறோம். அது ரிஷப லக்னக்காரங்க பின்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்க முடிஞ்சதுக்கப்புறமும் பின் வயசுலேயும் பெரும் புகழோடு வாழக்கூடியது. இறந்ததுக்கப்புறம் பல ஆயிரம் வருடங்களுக்கு அவங்க புகழ் ஓங்கி இருக்கும்னு சின்ன சின்ன சாதனைகளாவது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் ஆத்மாவும் தெய்வ ஆத்மாவாக இருந்ததுனால, அவர் கடவுளோட ஆத்மாவை தெய்வ ஆத்மா மட்டுமல்ல, கடவுள் விஷ்ணுவோட அவதாரமாக இருந்ததுனால இன்னும் பெருசாக ஒரு இன்னும் நம்ம கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு நிலைகளை இன்றைக்கி கொண்டிருக்கோம். ஆக அவர் பேரை சொன்னாலே வந்து நமக்கு வந்து நன்மைகள் நடக்குங்க. அந்த ஆத்மா, அந்த சக்தி வந்து இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி ஏர்செல் ஏர்டெல் மாதிரி அந்த தெய்வங்களுடைய சக்தி இருக்குது. அது நம்ம நினைக்கும் போது நமக்குள்ளே வந்து அது பாசிட்டிவாக அந்த அவங்க அந்த இறை சக்தியை நம்ம மனசுக்குள்ளே நிரப்பணும்னா அது வந்து கெட்ட சக்திகள் நம்ம இடத்துலேருந்து போயிடும். நீங்கள் சாக்கடைக்குள்ளே நிறைய தண்ணி விடும்போது அந்த சாக்கடையில் வெளியேறிட்டு சுத்தமான தண்ணி வந்துடுங்கிற மாதிரி. மழை பெய்யுதுங்க, குளத்தில் நிறைய தண்ணி தேங்கி சாக்கடை மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து அடிச்சிட்டு போயிடுது. அப்புறம் ஆற்றுலேயே தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கும், அதெல்லாம் வந்து கிருமிகள்லாம் இருக்கும். பெரிய மழை வரும்போது, பெரிய ஆற்று தண்ணி வரும்போது என்ன ஆகும்? அந்த சாக்கடையெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெரிய மழை பெஞ்சு வர்ற ஆற்று தண்ணி மாதிரி இறைவன் என்னும் அந்த நீர் பெருக்கெடுத்து நம்ம மனசில் ஓடும்போது அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான சிந்தனைகள்லாம் வெளியோடிடும். அதனால தான் தெய்வத்தை வழிபட சொன்னாங்க, தெய்வ மந்திரங்களை சொல்ல சொன்னாங்க, தெய்வ பாடல்களை கேட்க சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் மனம் வந்து அந்த அந்த பிரயோத்தி வச்சு வெண்ணெய் எடுத்த மாதிரி ஒரு பண்படும். ஆக மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். இன்றைக்கி வந்து கிருஷ்ணரை பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அந்த வெண்ணெய் பற்றியான விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த 16,000 மனைவி பற்றி சொன்னதுனால விளக்கம் புரிஞ்சிருக்கு. அந்த 36 ஆண்டுகள் எந்த திசைகளில் அவர் ஆட்சி ஆண்டிருக்கான்னு பாருங்கள். 19 வருஷம் சனி திசை, 17 வருஷம் புதன் திசை. இதுதான் அது மிகப்பெரிய யோகம். அந்த 2 கிரகங்களும் வந்து ரிஷபத்துக்கு அந்த வகையான நிலையில். ஆனால் பிறக்கும்போது கிரக அமைப்புகள் அவ்வளோ வலுப்பெற்றிருக்கணும். அப்போ தான் எல்லா ரிஷபக்காரங்க அது நடக்காது. ஆனால் ரிஷபலக்னத்தில் பிறந்தால் அவங்க வந்து தெய்வ அனுகூலம் பெற்றவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த குடும்பம் கண்டிப்பாக நடுவயசு பின் வயசில் அவங்களுக்கு மனைவியாக வர்றவங்களுக்கு, குழந்தையாக வர்றவங்களுக்கு பெரிய புண்ணியம். பெற்றவங்களை விட பெற்றவங்களுக்கு என்னங்க வந்து தாம் பையன் நல்லா இருந்த போதும்னு ஒரு எண்ணம் தானே இருக்கும். ஆன்மீகத்துக்கு வந்துடும். ரிஷபலக்னத்தில் மட்டும் குழந்தைகள் பிறந்ததுன்னா பெற்றோர் முழுமையாக ஒரு 25% நீங்கள் வந்து ஒரு சாமியார் மாதிரி இல்லற துறவிகள் ஆகிட்டிங்கன்னா அது வேறு எதுவும் உடம்பு ரீதியாக பாதிக்காது.
தத்து கொடுத்து வாங்கிடணும். இது ஒரு பாயிண்ட். நம்ம சேனலை வந்து அன்னூர் கேஆர் வேலுச்சாமிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். அவங்க வாழ்க்கைக்கு பெரிதும் உதவக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதோடு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம திரும்ப அந்த நிறைய நிகழ்ச்சி போடணும்னு தோணும், கண்டென்ட், அதாவது பதிவுகள் போடணும்னு தோணும். இன்றைக்கி இந்த வார பலன்களை நம்ம பார்க்கலாம். அதோடு வந்து வர புதன்கிழமை உங்களுக்கு வந்து வக்ர குருப்பெயர்ச்சி பலன் கிடைக்க போகுது என் மூலமாக உங்களுக்கு. அது நீங்கள் பார்த்து பலன் பெறுங்க. இது மூலமாகவே அதை பற்றி சொல்கிறேன். குரு வந்து வக்ரமாகி செப்டம்பர் 15 நவம்பர் 20 வரைக்கும் வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம வந்து புதன்கிழமை போட போகிறோம். இனி இன்றைய கிரக நிலையை பார்க்கும்போது சூரியன் மிதுன சமம், சந்திரன் மேச சமம், செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் வந்து புதன்கிழமை வரைக்கும் வந்து ரிஷபத்தில் இருப்பார். அப்புறம் வந்து மிதுனத்துக்கு ஆட்சிக்கு போயிடுவார். குரு கும்பத்தில் சமநிலை பெற்றிருக்கார் வக்ரத்தில். சனி மகரத்தில் ஆட்சி பெற்று வக்ரத்தில் இருக்குது. ஆனால் குரு வந்து வக்ர பயிற்சி ஆகும், ஆனால் சனி வக்ர பயிற்சி ஆகாது. வக்ரமாக மட்டுமே இருந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிரும். ஒரே பெட்டிக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து வந்து என்ன, நம்ம வந்து ராகு கேதுக்களை பற்றி பேசணும். அப்படி பார்க்கும்போது சுக்கிரனும் வந்து பகைய கடகத்தில் தான் இருக்குது. ராகு கேதுக்களில் வந்து ராகு வந்து ரிஷபத்தில் நீசமாகவும், கேது வந்து விருச்சிகத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலையில். ஆனால் ராகு நீசம்னாலுமே அந்த ஆமேடம் எருது நண்டு கன்னிசுரா 5 இடத்தில் கருணாகம் வீற்றிருப்பின் பூமேடை மீது படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு, பூமெத்தையில் படுத்துறங்குற ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது பல விதமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடமான ஒரு இடத்துல இருக்கும்போது அது நீசமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பலன் தருதுங்கிறது அனுபவத்துலேயும் பார்த்துருக்கோம். அது ஒரு கணக்கு, அது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தது. இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்குறத விட இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசிக்கான பலன்களை நாம் வந்து பார்க்கலாம். அசுவனி பரணி கிருத்திகை 13 ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி நீசம் பெற்று இருக்கு. நீசன் என்ற அதிபதி வந்து இப்போ மேஷத்தில் இன்றைக்கி நாளைக்கு இருக்கு. ஆக பரிவர்த்தனை பெறுது. ஆக வந்து அது செவ்வாய் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் மாறி மாறி இருக்காங்க. பரிவர்த்தனைங்கிறத வந்து நீசபங்க யோகம்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே ராஜயோகம்னு எடுத்துக்க முடியாது. எல்லாம் கேட்குறாங்க ராஜயோகம் இருக்கா அப்படின்னு. நீசபங்க யோகம்னு சொல்லணும். சில பேருக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுகக்குறைவு, அலைச்சல் சிரமங்கள், பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொடுப்பார். குருவும் வக்கரத்தில் இருக்குது, சனியும் வக்கரத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சந்திரன் போகிற போக்கு நல்லா இருக்குது. விதியை விட மதி நல்லா இருக்குது. மதிங்கிறத அறிவுங்கிறதோட மதிங்கிறது சந்திரன். விதியை மதியால் வெல்லன்னு சொல்கிறேன்னா, பெரிய பெரிய கிரகங்கள் மோசமாக இருந்தாலுமே மதியனும் உடனுக்குடன் மாறக்கூடிய கிரகம். இப்போ சனியெல்லாம் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா 2.5 வருஷம் மோசமாக இருந்தால் மோசமாக இருக்க. சந்திரன் மோசமாக இருந்தால் 2.25 நாள் அடுத்த வீட்டுக்கு போயிடும். அதான் அடுத்தடுத்து அவர் மாறக்கூடிய இடம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரம் சாதக சந்தர்ப்பங்கள், வரன் அமையிறது அல்லது முடிவாகிறது, வெளியூர் பிரயாணம், இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. வரனுக்கான முயற்சி, வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை அமைகிறது, மனமகிழ்ச்சி, புதிய உறவுகள், உறவு வீட்டுக்கு போகிறது வர்றது, புதிய வாகனம் எடுக்கிறது, புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வகையான நிலையில் விருதுகள் கிடைக்கிறது, ஏற்றமிகு ஒரு சூழல்கள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தோ தடைகள் நீங்கும். தொழிலில் மீண்டும் லாபகரமான சந்தர்ப்பம், கடன் நடைபெறக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ள வாரமாக எடுத்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பார்க்கும்போது முருகக்கடவுள். செவ்வாய் கொஞ்சம் பலவீனப்படுறதுனால முருகக்கடவுளை வழிபடுங்க. ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நல்லதான். அது கோயில் திறந்தால் இந்த கொரோனாவெல்லாம் முடிட்டுங்க, அப்புறம் போயிட்டு வாங்க. உடனே போகணும் இல்லை, இங்கே இருக்கிற முருகக்கடவுளை கும்பிட்டாலும் பலன்தான். இல்லை நவகிரகங்கள் உள்ள செவ்வாயை கும்பிடலாம், செவ்வாய்க்கிழமை வரும். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன் பகைப்பெற்ற நிலையில் இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் கொஞ்சம் பலம். புதன் வந்து ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதும் மோசம் இல்லை. 2-5 கூடயும் வலுப்பெறது புதன்கிழமைக்கு மேலே சிறப்பு தான். ராசி அதிபதி 3இல் பகை பெறுறது ஒரு பலவீனம். ஆனால் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லைங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும் குரு வக்ரமாகி வர்றதுனால சில நன்மைகளும் ஏற்படும். சிலது தாமதப்பட்டாலும் கைகூடி வந்துடும். நீங்கள் எப்பவுமே சில விஷயங்கள் தாமதப்படுதுன்னு கவலைப்படக்கூடாது. தாமதப்படுறதே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன்.
அந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. அதை தடுக்க முடியாது நம்மளால். ஆக அதை ஏற்றுக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்த இது இன்னமும் இப்போ ஒரு ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் ஆகிடுது, வேறு ரோட்டில் வந்திருந்தா நான் சொன்னால் கேட்டேன்ட்டு பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் சொல்லுவாங்க. வந்துட்டோம், நடந்துச்சு, சரி திரும்பி வேற ஒரு ரோடு பார்த்து போகலாம். அந்த ரோட்டில் புதுசாக ஏதாவது நீங்கள் பார்க்கலாம். ஒரே ரோட்டில் போயிட்டு இருக்கிறதோடு வேற ஒரு ரோட்டில் போய் பாருங்கள். அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய புதிய புதிய விஷயங்கள். இப்போ ஒரு கடையிலே வாங்கிட்டு இருக்கீங்க, ஊரில் ஒரு 10 கடை இருக்குது, 10 கடையில் வாங்கி பார்த்தா தான் அந்த வேலைக்கு வேலை வித்தியாசம் தெரியும். பப்பாளி ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு ஒரு கடையில் கிடைக்குன்னா ஒரு கடையில் 80 ரூபா போட்டு வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது, மொத்தமாக பில் அடித்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அது பொதுவாக நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்கிறோம், நாம் நம்புகிறோம். ஆனால் சில சமயம் சில விஷயம் கரெக்டாக இருக்குது, சில விஷயத்தில் ஏற்றி இறக்கி ஆமாம் சரி இன்றைக்கி அந்த ரேட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்து நான் சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். வரும் வழியை விட போகிற வழி பெருசாக இருந்ததுன்னா எதுவும் தங்காது. கொஞ்சம் யோசித்து அதுக்காக கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காமல் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எல்லாம் மிச்சம் பண்ணி நான் 10 கோடியில் வீடு கட்டணும்னா யாருக்குமே எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னா முடியாது. கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும். அப்போ தான் அது பெனிஃபிட் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் இறைவனுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு ராசி அதிபதி விரயத்திலிருந்து ஞாயிறு திங்கள், இந்த வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கு அப்புறம் புதன்கிழமை ஜென்மத்துக்கு வரார். ராசி அதிபதி ராசியை பலம் வரும்போது உற்சாகம், உடல் ஆரோக்கியம் மேம்படுதல், கொஞ்சம் உற்சாகம் அடைவீங்க. வேலையில் ஒரு சில மாற்றங்கள், தொழில் முடங்கி கிடந்தது மறுபடியும் சரியாகிறது, கடன் அடைபடுறது, பதிலாவது சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது, வக்ரமாகி அஷ்டமத்துக்கு குரு வரும்போது கொஞ்சம் இந்த அரசனுடைய அபராதங்கள்லாம் கட்ட நேர். அதனால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ 7 மணி வரைக்கும் கடை இருக்குன்னா நீங்கள் 8 மணி வரைக்கும் பண்ணிங்கன்னா அது அபராதம் விதிப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கணுன்னா 6:30 மணிக்கு சட்டத்தை நாம் மதிக்கலைன்னா சட்டம் என்ன பண்ணும்? நமக்காகத்தான் சட்டம், அதை நாம் மதிக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அரசாங்கம் நமக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை சத்தம் போட்டு நம்ம அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சட்டத்தை நம்ம மதிக்கணும். மக்கள் சட்டத்தை மதிக்கலைன்னா சட்டத்துக்கு மதிப்பு இல்லை ஜனநாயக நாட்டில். அந்த வகையான நிலையில் நீங்கள் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். இப்போ மட்டும் இல்லை, இப்போ கொஞ்சம் அதிகமாக ஃபாலோ பண்ணணும், எச்சரிக்கையாக ஃபாலோ பண்ணணும். யதார்த்தமாக கூட நீங்கள் வேணும்னு திட்டமிட்டெல்லாம் இது செய்ய மாட்டீங்க. யதார்த்தமாக தெரியாமல் போகிறதும் உண்டு. சில தவறுகள் தெரியாமல் நடக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஃபைன் கட்டுற மாதிரி சூழல்கள் சில. இப்போ இபி பில்லே கட்டுறதுக்கு நீங்கள் யதார்த்தம் மறந்து விட்டுருவீங்க. அப்புறம் அது அதில் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள். இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிடணும். அதெல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். எத்தனையோ விஷயத்தை நோட் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி இந்த அஷ்டம சனினா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. எல்லாத்தையுமே 100% இருந்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. ஆசைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆசைகளே அனைத்து துன்பங்களுக்கு காரணம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, வேற ஒன்றும் கிடையாது. எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலன்னா யோசிப்போம், கிடச்சின்னா இன்னொன்று கிடச்சிருந்தா ஆகும்னு நினைப்போம். அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த உடம்பு கிடைச்சது பெருசுன்னு நினைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிறது பெருசுன்னு நினைக்கணும். இன்னும் இந்த ஆரோக்கியத்தை காத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். வழிபாட்டுக்கு இந்த வாரம் பெருமாளை கும்பிட்றது உங்களுக்கு எப்போவுமே பொதுவாக நல்லது. இந்த வாரம் பெருமாளை வழிபடுங்க. புதன்கிழமை வழிபடுங்க. புதன் பயிற்சியும் ஆகுது. கோயிலுக்கு போக முடியாட்டி வீட்டிலிருந்து கும்பிடலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம், படிக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் இந்த வாரம் போகிற போக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், அப்புறம் 12ஆம் இடம் போகிறதெல்லாம் ஒன்றும் மோசம் இல்லை. 10, 11 இந்த ஒரு 4 நாட்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு நல்லிடத்துல இல்லை, நான் வக்ரமாகி வர்றது பரவாயில்ல. சனி நல்லிடத்துல இல்லை, அதுவும் வக்ரமாகிறது பரவாயில்ல. ஆக வர ஒரு 4-5 மாதத்தில் உங்களுக்கு சில நல்ல நிகழ்வுகள், ஏதாவது பூமி கலராகாமல் ஆகிறது, பூமி விலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கிறது, பணம் உங்களுக்கு கிடைக்கிறது, மதிப்பு கூடுறது, பதவி கிடைக்கிறது, இப்படி புதிய விஷயங்கள் திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்குது. போன ஏப்ரல், மே, ஜூன் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. மனபயம், மரண பயமெல்லாம் கூட வந்திருக்கு. படுத்து எந்திரிச்சிருக்கலாம், விபத்துகளை சந்திச்சிருக்கலாம், நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம், குழப்பங்களை சந்திச்சிருக்கலாம், குடும்பத்தில் பிரிவுகள் கூட சந்திச்சிருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் அப்படியே ஒரு நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு சாதகமாக போகிற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குது. அதில் சில மாற்றங்கள் பண்ணிக்கலாம். ஒரு இடம் வாங்கினா பென்சிங் போட்டுக்கிறது, இப்படி ஒரு பூமி வாங்கினா ஒரு பட்டா மாறுதல் பண்ணிக்கிறது,
பூமி விலைக்கு வாங்குறீங்கன்னா கிரையம் பண்ணுறது வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை, நிச்சயம் பண்ணுற மாதிரி தான். ஆனால் பட்டா மாறுதல் தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸை விட நமக்கு வந்து விஓ ஆஃபீஸில் வந்து அது ரெக்கார்ட் ஆகணும். அப்போ தான் அது சிறப்பு. முதல்ல இப்போல்லாம் பரவாயில்ல, இந்த பத்திரத்தினுடைய ஃபஸ்ட்டு பேஜை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஸ்கேன் பண்ணி தான் பட்டா மாற்றி கொடுக்குறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படியே மாற்றிடுவாங்க, போய் சொன்னால் நம்பிக்கையில் மாற்றிடுவாங்க. ஒரு குழந்த பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வாரிசுகளுக்கு அங்கே இருக்கிற அந்த மணிகாரன் அந்த காலத்தில் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களே போய் இன்னாருக்கான அந்த உரியதுன்னு அவங்களே எழுதி வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இன்றைக்கெல்லாம் ஏமாத்துக்கார உலகம், எல்லாம் ரொம்ப போலித்தனம், ஏமாற்றுக்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு வித்ததையே 30 வருஷம் கழித்து கேஸ் போட்டு அதை பிடுங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் பாவம். அதே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. கம்மியாக கொடுத்துட்டோம்னா அன்றைக்கி அவங்களும் ஒரு பூமியை கம்மியாக விற்றுருப்பாங்க. நாங்கள் கூட ஒரு 3 ஏக்கரா வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கொடுத்தோம். அதை விட எச்சு விலைக்கு தான் இன்னொரு 3 ஏக்கரா வாங்கினோம். ஆனால் அதையே கம்மியாக கொடுத்ததாக ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. நாம் கம்மியாக விற்றதும் இருக்குது, பூமிகளை கம்மியாக வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் அவ்வளோதான் இருந்தது. ஏக்கரா 10,000 கூட இருந்தது. இன்றைக்கி 10 கோடி கூட போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம விதி. அது என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆனால் மனுஷனே நிலை இல்லை, அதை நல்லா புரிஞ்சுங்க. பூமியெல்லாம் நம்மளதே கிடையாது. இப்போ பறவைகளெல்லாம் கரை பண்ணிக்குதான், ஒவ்வொருத்தருக்கும் பட்டா போட்டுக்குதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கே வேணாலும் போகுது வருது. நாம் பத்திரம் போட்டு வச்சுன்னா இதேன்றது இங்கே தான் மழை பெய்யணும், மழை பெய்யலன்னு செத்து போவேன் அப்படின்ட்டு ஒரு விவசாயி உட்காந்துருக்காரு. அவர் கைகால் இல்லையா, கைகால் இது கொடுத்து நடந்து போகிறக்கு, மழை பெய்கிற இடத்துக்கு போய் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு கைகாலெல்லாம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுறோம். கைகால் இல்லாதவங்க மாதிரி நம்ம கைகால் இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கிறோம். எங்கேயுமே போகிறதில்ல. இந்த இடம்ன்றது பட்டா போட்டு வச்சு இது இந்த ஊர், நான் பாரம்பரியமாக இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. வேறு பக்கம் போய் பாருங்கள், நிறைய விஷயம் இருக்குது. கிணத்துல தவளை இருக்கக்கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. வழிபாடு அம்மன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட போக்கு இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. 11 இருக்குது. செவ்வாய் 12 வந்திருக்கு சுக்கிரனோட. சுக்கிரன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறது ஒரு விசேஷம் தான் உங்களுக்கு. தெய்வ அனுகூலம் மிகுந்து இருக்குது. 9 10 அதிபதிகள் ஒன்றா இருந்ததுன்னா அது விரயத்திலே இருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகத்தால், இறைவனோட அனுகூலத்தால் வாழ்வில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவியில் முன்னேற்றம், அவார்டு கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது, கல்யாணம் முடிவாகிறது, வாகனம் புதுசாக எடுக்கிறது. அது இந்த ராசிக்காரங்க ரொம்ப சிகப்பு கலர் தான் அதிகமாக விரும்பி எடுப்பீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அரசியலில் புதிய பதவிகள் பெறுறது, விட்டுப்போன உறவுகள் கிட்ட வர்றது, இப்படி எல்லா விஷயத்துலையும் சொல்லலாம். விளையாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுலேயும் பிரபலமாகலாம். நடிப்பு துறையில் இருந்தீங்கன்னா பிரபலமாகலாம். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் வர்றது, இப்படி கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் கூடுதலாக பெறுறது, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம் படிச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிடுவீங்க, அப்படியெல்லாம் சொல்லலாம். குழந்தை இல்லாமல் இந்த குழந்தைகள் கிடைக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை கடன் வழக்கு முடியாமல் இருந்தால் முடிகிறது, வழக்குலேருந்து விடுதலை ஆகிறது. நல்ல விஷயங்களுக்காக, கெட்ட விஷயங்கள் பண்ணிவிட்டு விடுதலை ஆகுமான்னு கேட்டேன் நான். என்ன வந்துட்டு அதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். அதுலேருந்தெல்லாம் விடுபட முடியாது. தப்பே பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். அப்போ தான் அது நிவர்த்தி ஆகும். அப்போ தப்பே பண்ணாமல் இருந்துட்டால் தண்டனையும் வராது. எதுக்காக தப்பு பண்ணணும்? இந்த உலகத்தில் தப்பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் விதை விதைச்சா விளையுது, விதை விதைச்சா விளையுது. அதை பொறிச்சு சாப்பிட்டா உயிர் வாழ்கிறோம். அப்புறம் எதுக்கு நீங்களும் போய் விதை விதைங்க? இடமா இல்லை, பூமியாக இல்லை, பாடுபடுறதுக்கு இடமா இல்லை. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு எத்தனையோ வேலை இருக்குதுங்க. வேலை இல்லைன்ட்டு எல்லாம் அலையக்கூடாது. அப்படி உங்களுக்கெல்லாம் வேலை தேடி வரும். இந்த வாரம் வந்து குலதெய்வ வழிபாடு ஏற்றம் தரும். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2 3 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். புதன் 9 இருக்கார், 10ஆம் இடத்துக்கு போகிறார் புதன்கிழமை. பரவாயில்ல. 11 சுக்கிரன் செவ்வாயோட, 9 அதிபதியோட அஷ்டமாதிபதி கூடனா அஷ்டமாதிபதி வேலையே செய்யாது, அடங்கி இருக்கும், கையை கட்டி உட்காந்துக்கும். அப்போ உங்களுக்கு நல்லதாக நடக்கும். புகழ் கூடும், முக அழகு கூடும். நான் என்னை பற்றி சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். எல்லாமே வந்து ஒரு தெளிவாக இருப்பீங்க. ஒரு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை வந்து ஒரு திட்டங்கள், லட்சியங்கள், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆக ஒரு நிறைவு இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. வருமானம் கூடும், தொழில் முன்னேற்றம் அடையும், வியாபாரம் விருத்தி ஆகும். எழுத்துத்துறைனா கதையெல்லாம் எழுதுறீங்கன்னா புகழ் பெறுவீங்க, பாடல்கள் எழுதுறீங்கன்னா புகழ் பெறுவீங்க. ஒரு ஆடிட்டிங் லைன் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. மருத்துவத்துறை, எல்லா துறையும் சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வந்து சிறப்புக்குரிய நிலை இருந்தாலும் இன்றும் நாளையும் கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும். சில பேருக்கு சந்திராஷ்டமத்தில் நல்லதும் நடக்கும்.
திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, மற்ற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா. ஆனால் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் தடுமாற்றம், கோபம், குழப்பம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டாக போய்க்கு. அப்போது நமக்கு சந்திராஷ்டமம் உள்ள பிரச்சனை இல்லைன்னா, அது சந்திராஷ்டமம் தெரிஞ்சிட்டோம்ல, அப்புறம் எப்படி பிரச்சனை வரும்? தெரியாமல் இருந்தால் தான் பிரச்சனை வரும். அப்போ தெரிஞ்சுட்டா நம்ம நேக்காக போய்க்குவோம் இல்லை, பேசுகிறது எடிட் பண்ணி பேசுவோம் இல்லை. அந்த மாதிரி நானே எப்பவுமே எடிட் பண்ணி தான் பேசுவேன். நான் இது வரைக்கும் 20 வருஷமாக டிவியில், யூடியூப் சேனல் இப்போ பண்ணுறோம், டிவி சேனலுக்காகலாம் பண்ணியிருக்கோம். எடிட்டிங்கே கிடையாது. அந்த ராசி மாற்றத்துக்கு எடிட்டிங் தான், வார்த்தைகளை எடிட் பண்ணதே கிடையாது. நானே எனக்குள்ளே எடிட் பண்ணிக்குவேன். இந்த வார்த்தை தான் பேசணும், பேசக்கூடாதுன்னு அப்படி எடிட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை எடிட் பண்ணி இன்றைக்கி நாளைக்கு பேசிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில், கொடுக்கல் வாங்கல. மணி 7ங்கிறது 8 இல்லை, நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா 8 மணியாக இருக்குது, 7 மணி தான் நினச்சிட்டு ஒரு ஏதோ செல்லு இதாகி உங்கள் டைம் கொஞ்சம் கம்மியாக காட்டும். அப்போ மாநகராட்சி, நகராட்சி ஊழியர்கள் என்ன சார் 7 மணிக்கு சாத்தாமல் கடையை நீங்கள் இன்னும் வச்சுட்ருக்கீங்க, ஃபைன் போடத்தான் போகிறோம்பாங்க. அதுதான். அதனால் கரெக்டாக டைம் பார்த்துட்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று ஃபோன்லேயாவது டைம் கரெக்டாக இருக்குதுன்னு 2-3 வகையில் செக் பண்ணிக்கணும். சந்திராஷ்டமம் நாளில் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் போகிறோம்னா அவங்க இருக்காங்களேன்னு கேட்டுக்கிறது, இல்லை போகிற வழி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது, ஒரு தெரிஞ்சு தெளிவு பெற்று ஒன்று பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறேன். செவ்வாய் புதன் இன்றும் நாளையும் சாதகமாக இருக்கும். அதாவது ஞாயிறு, திங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் 6-7 கொஞ்சம் சில சிரமங்கள் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் வியாழன், வெள்ளி, சனியெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த வாரம். நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் புதிய பதவி கிடைக்கும், அல்லது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் விலகும். தொழில் வகையில் விரிவாக்கம் பண்ணுறது, கடன் இருந்தால் அதை மாற்றி அமைக்கிறது, ஒரு பேங்க்கில் இருந்து இன்னொரு பேங்க் மாற்றிக்கிறது. இப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இப்போ சொந்தத்தில் வாங்கியிருந்தீங்கன்னா ஊரெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் நானும் தான் கொடுத்துருக்கேன், உனக்கு விஷயம் தெரியுமா, நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இவரெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டார், அட நானும் கொடுத்துருக்கேங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த பந்தங்கிட்ட கடனே வாங்கக்கூடாது. கொடுக்கலின்னா ஊரெல்லாம் சொல்லுவாங்க, வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பின்விளைவுகள் சிந்திக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் தவறாக ஒவ்வொன்றையும் நாம் புரிஞ்சுட்டு மனுஷங்களை தவறாக நினைக்கக்கூடும். நான் அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வழிபாடு பிரம்மா. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் நீசமாக தான் இருக்குது. சுக்கிரனோடு இருக்குது, 7 குடையவனோடு சேர்ந்துருக்கு. குரு வக்ரமாய் வந்துட்டுருக்கு. சனி வக்ரம் பெற்றிருக்கிறது. கொஞ்சம் இடையூறுகள், சிரமங்கள், கொஞ்சம் வேகமான வளர்ச்சி இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது. ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது. அந்த சனி வக்ர நிவர்த்தி பெறணும், குரு வக்ர நிவர்த்தியாகி அடுத்த வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கு. 2021 விட 22 உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனாலும் இப்போவும் இந்த 2 வருஷமாக மோசம் இல்லை. 2020, 2021 மோசம் இல்லை. உங்களுக்கு 2020, 2021, 2022 அற்புதமான வருஷம். ஆனால் 2022 மிகச்சிறந்த வருஷமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். ஆனால் பணம் இருந்தால் தான் பெருசாக பண்ண முடியும். பணம் இல்லாமல் பூராமே கடமாங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்புறம் 23, 24 4 சனி வந்துருச்சுன்னா அப்புறம் கடன் கட்ட முடியாமல் தொழிலும் மந்தமாயிரும். ஒரே மாதிரி இருக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த வாஸ்து பலன்கள் நான் அடுத்த வாரத்தில் ஒரு இது போடுறேன். வீடு கட்டுறதை பற்றி எத்தனை நாளுக்குள்ளே கட்டணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் அதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் அந்த ஆல் டைம் கண்டென்ட்ஸ் போடுவோம் இல்லைங்க, இந்த வார ராசி பலன் தவிர அந்த ஆல் டைம் கண்டென்ட்ஸ் நிறைய பார்க்குறதே இல்லை. நிறைய அந்த கண்டென்ட்டு யாரும் பார்க்குறதே இல்லை. அந்த ஆல் டைம் கண்டென்ட்டில் அதாவது எல்லா நேரத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பார்த்துக்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அது நிறைய பேர் பார்க்குறதில்ல. வார பலன்னா இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும். அதில் நான் வாஸ்து பற்றி விரிவாக சொல்கிறேன். வீடு எப்போ ஆரம்பித்து எப்படி கட்டணும், எந்த மாதிரி அந்த ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அது ஒரு விரிவான ஒரு பதிவு ஒன்று போடலாம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகுது, கவலைப்படக்கூடாது. அது என்ன அழுகே போகுது, விட்டுருங்க, மறுபடியும் பண்ண போகுது, மெதுவாக பண்ணுங்கள். இன்றைக்கி வராட்டி இன்னொரு நாளைக்கு வராங்க வேலைக்காரங்க. அவசரமாக இன்னொரு பக்கம் இருக்காங்க, போய் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அவங்க இங்கே ஒரு கையும் அங்கே ஒரு கையுமா வச்சு வேலை செய்ய முடியும். அப்படி நிறைய பேர் பதறுவாங்க. பிளான் பண்ணி திட்டமிட்டு போகணும்.
பணப்பற்றாக்குறைன்னு மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுங்கள், சரி ஆகிக்கும். இல்லை அளவாக பண்ணுங்கள், ஒரு ஃப்ளோர் போடுங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்புறம் போடுங்க. ஏங்க துன்பத்தை நீங்கள் வம்பில் இழுத்துக்கிறீங்க? துன்பம் நம்மளை தேடி வரதில்லை, நாம் தான் தேடி போகிறோம். அதனால் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் காரியம் கைகூடும். வழிபாடு முருகன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா குரு பகவான். குருவோட நிலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வக்ரமாய் வர்றது கொஞ்சம் பரவாயில்ல. இதை வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பேர், கொஞ்சம் ஏப்ரல் மே ஜூனில் இருந்த ஒரு மனநிலைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படுறது இப்படி இருக்கும். சனி கொஞ்சம் வக்ரமாகி வர்றதா ஜென்மத்தை நோக்கி போகிற மாதிரி அது கொஞ்சம் உடல் அசதி கொடுக்கும். அந்த குரு வக்ரம் அதை சமப்படுத்திக்கும். வெயில் அடிக்குதுங்க, அது மேகமூட்டம் வருது, அந்த வெயிலை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுது, அப்படி எடுத்துக்கணும். வெயில் இல்லாமல் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணுது மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் உங்களுக்கு அனுபவங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. 7 சனி அஷ்டம சனி எல்லாம் வந்தால், அஷ்டமாதிபதி திசையெல்லாம் வந்தால் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக நிறைய பேருக்கு நல்ல திசைகளே நடந்துட்டு இருந்தால் சின்ன வயசுலேருந்து நாம் ஏதாவது சொன்னால் கூட உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டால் தான் அது புரியும். அந்த அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியும். எல்லோரும் நல்லவங்க தான், கெட்டவங்க யாரும் கிடையாது. நம்மளுக்கு சாதகம் இல்லைன்னா அவங்களுக்கு கெட்டவங்கிறோம், அது நம்ம கண்ணில் தான் இருக்குது. ஆக யாரையுமே கெட்டவங்களாம் நினைக்காதீங்க. அப்போது நாம் அவங்களுக்கு கெட்டவங்களாம் நினைக்கும் போது அவங்க நம்மளை கெட்டவங்களாம் நினைப்பாங்க. எல்லாம் பேச்சில் தான் இருக்குங்க. ஒரு வார்த்தை நல்லா பேசினா வேலை முடிஞ்சது. ஒரு சர்வர் கிட்ட நீங்கள் போய் ஹோட்டலில் கேட்குறீங்கன்னா அவர் கூட தம்பி நல்லா இருக்கீங்களா, அப்புறம் இந்த ஊர் அப்படி கேட்டு அப்படி ஒரு இதாக பேசுனீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லபடியாக சர்வ் பண்ணுவாங்க. எல்லா விஷயம் அப்படி தான். நீங்கள் கார்லேயே போகிறோன்னா நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டு ஒதுங்கி போனோன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஆப்போசிட்டில் நான் அவங்களும் லெஃப்ட் ஒதுங்கி போகிறாங்க, சென்டரில் ஒரு வண்டி போகிற வழியே இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப நெருங்குற மாதிரி ரைட் ஏறி போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க முட்டுற மாதிரி ஒரு செகண்டு அடித்து தூக்கி இருப்பான்னு சொல்லுவோம். இந்த மனித மனம் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக அந்த மனங்களை வெல்லணும் நீங்கள். அப்போ மனங்களை வெல்லணும் என்ன பண்ணணும், கொஞ்சம் இறங்கி போகணும். அவங்க கொஞ்சம் இறங்கி போவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஏறி போய் பாருங்கள், அவங்க கொஞ்சம் கெத்து பண்ணுவாங்க. எல்லாமே இதில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இறங்கி போக பழகுனா வாழ்க்கையில் ஏறி போவோம். அந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. வழிபாடு தன்வந்திரி. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். சனி ஆட்சி பெற்றிருக்கார், வக்ரமாக இருக்குது. குரு வக்ரமாகி வந்துட்டு இருக்கு. நல்ல இடத்துலேருந்து இப்போ கொஞ்சம் வக்ரமாகுது. ஆனாலும் அந்த அந்த இடத்துல இருக்க வரைக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும் அந்த வீட்டுக்குரிய பலன் தருவார். புதுசாக ஏதாவது ஒரு கட்டடம், ரூம், இந்த தொழிலுக்காக ஏதாச்சும் ஒரு கட்டடம் வாடகைக்கு பிடிக்கிறது, இல்லை சொந்தமாக கட்டுறது, இல்லை வீடு கட்டுறது, இல்லை உங்கள் மருமகனோ, இப்போ ரஜினி சார் அவங்க மருமகனுக்காக கொஞ்சம் வீடு கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தனுசுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா ஒரு பணம் கொஞ்சம் கைவிட்டு போகணும்னு இருக்குது. சுப செலவுக்காக யாருக்கு கொடுக்க போகிறாரு? குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த ராசிக்காரங்க நீங்கள் வயசாகவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வீடு கட்டுறக்கோ, மற்ற கட்டடம் கட்டுறக்கோ, சொத்து வாங்குறக்கோ, கல்யாணம் பண்ணுறக்கோ பணம் கொடுப்பீங்க. அந்த மாதிரி தான். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்தால் கொஞ்சம் நீங்கும், மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த குருவோட நலன் பரவாயில்ல. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா 2015, 16, 17 ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அந்த மாதிரி இப்போ இல்லை. ஆமாம், ரோடு இன்னும் ஒரே மாதிரியாக இருக்குமா? சில இடத்துல ஏற்றம் இறக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மனித வாழ்க்கை இப்படி தான். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதனால் என்ன அர்த்தம்? அந்த நாள் மாதிரி இன்னொரு நாள் எதிர்பார்க்காதீங்க, இது வேறு மாதிரி இருக்கும். நான் கஷ்டம் நல்லா சொல்லாதீங்க, கஷ்டம் கிடையாது, இது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். அந்தந்த நிகழ்வு அப்படி நடக்குது, அவ்வளோ. நான் எதிர்பார்த்தது நடக்கலை சார். எதிர்பார்த்தது எப்பவுமே யாருக்குமே நடக்காது, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நடக்கிறத எதிர்பார்த்து அது திருப்திப்பட்டு வாழ்க்கையில் போய்க்கணும். அந்த மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே துன்பம் இருக்காது. இந்த வாரம் துன்பம் எதுவும் இருக்காது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு சனி வக்ரமாகிறது பரவாயில்ல. குரு வக்ரம் பணப்பற்றாக்குறை உண்டு பண்ண. ஆனால் சனி வக்ரம் கொஞ்சம் சில சொத்துக்கள்லாம் சரி பண்ணிக்கிறது, கல்வியில் முன்னேற்றம், வெளியூர் பிரயாணம், பதவியிலிருந்து சிக்கல் தீர்றது, இல்லை புதிய பதவி கிடைக்கிறது, வழக்குகள் ஏதாவது வர்றதுக்கு. ஏன்னா அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2015, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் நல்லா வந்திருப்பீங்க. இப்போ நல்லா வரும்போது பதவிகள் வகிச்சிருப்பீங்கன்னா இப்போ பதவி இல்லாமல் இருந்தால்
வம்பு வழக்கு வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அடுத்த வருஷம் குரு நல்லிடத்துக்கு வந்துட்டால் உள்ளது உள்ளபடி தெரியும். இல்லை வேணும்னே எதிர்ப்புக்காக சில பேர் வந்து பண்ணுறது உண்டு. அதெல்லாம் அரசியலில் சகஜம். ஆனால் மற்ற இதுகள்லேயும் கொஞ்சம் தடுப்பாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் வளரக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். இதுக்கு மேலே சொல்கிறேன், அண்ணன் தம்பிக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஒருத்தங்களுக்கு 2 குழந்தைக்குன்னா ஒரு குழந்தை நல்லா வளருதுன்னா அம்மாவே அந்த குழந்தைய பார்த்து பொறாமப்படுது. நீ அவன் மட்டும் வளர்ந்தா போதுமா, இவனும் வளரணும். இன்னொருத்தன் எப்படி வளர்றான், அவன் தாண்டோடித்தனமாக தெரிகிறான். அது எப்படி வளருவான்? நான் சொல்கிறது என்னென்னா, அது சரியாக இருக்கணும் இல்லைங்க. ஒரே வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் மனம் போன போக்கில் கண்டதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு ஒரு பையன் போயிட்டுருக்கான். இன்னொரு பையன் வந்து ரொம்ப சிக்கனமாக இருந்து ஒன்று உருவாக்கிட்டு வரான்னா அதுக்காகவே அப்பா அம்மா ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சே போகக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. இதனால தான் அந்த காலத்தில் குடும்பம் கெட்டவன் வாழ்ந்தான், நல்லவன் வாழல. அதனால தான் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசு வந்தால் கொடுத்துடணும். இப்போ காக்கா குருவி எல்லாம் கொத்தி துரத்தி விட்டுரும், அதாவது போய் வாழ்ந்துக்குங்கிற மாதிரி ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அவங்களும் கொடுத்துரும், அவங்கவுங்க வாழ்ந்துக்குவாங்க. அவன் இல்லைன்னு இவன் பிழைக்க மாட்டான்னா பார்த்தா இவனும் சேர்ந்து அவனை கெடுத்து போடுவான். அதாவது ஓட்டை விழுந்திருக்கக்கூடிய ஒரு படகை இன்னொரு படகு மூழ்கிற படகை வந்து இன்னொரு படகு காப்பாற்ற போச்சுன்னா அந்த படகை சேர்ந்து மூழ்கிடும். அவங்க நல்லவங்க ஏன் கெடவனுங்க கெட்டவனுக்காக? அது என்னங்க அர்த்தம்? ஒரே வயிற்றில் பிறந்தா அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அநியாயம் ஆகாது. ஆனால் அதே சமயம் அந்த அந்த நியாயம் நீதிபதியை பெற்றோரும் இருக்கணும். சில இடத்துல இருக்கிறது இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்க. ஃபஸ்ட்டு மருமக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை உருவாக்கியிருப்பாங்க. 2வது மருமக வந்து ஜாலியாக உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் சொத்து வச்சா கேட்பாங்க. ஏன்னா அவங்க பணக்கார வீட்டு பொண்ணாகவும் இருப்பாங்க. 2வது பாருங்கள், ஃபஸ்ட்டு மருமக வசதி கூட இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வசதி ஆகிருக்கு. அப்புறம் வசதியான இடத்துல 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் ஒரு சொத்து, இங்கேயும் ஒரு இந்த பையன் கஷ்டப்பட்டவன் ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டே இருப்பான். இதெல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு 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 சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். பாவங்கள் இதெல்லாம் சாபங்கள் வர்றதுக்கு இதுதான் காரணம். அவங்க தெரியும் சூழ்ச்சித்தனம் இருக்குது. அந்த செலவு பண்ணிகிட்டு இருந்தவன், பெரிய இடத்துல பொண்ணு கட்டினவன், அவனுக்கு அந்த சூழ்ச்சித்தனம் தெரியும். அந்த நேக்காகவே போயிடுவான். சூழ்ச்சித்தனமாக பாடே வர மாட்டான், குமிஞ்சொன்னு எடுக்க மாட்டான். நான்லாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கும் பாருங்கள், நான் வந்து 5 லட்ச ரூபா கார்லேயே போனாலும் போய் இறங்கி நின்று மம்முட்டி எடுத்து ஒரு வேலை பண்ணிடுவேன் நான் தோட்டத்தில். அது அது பழக்கம். அது என்ன பழகணுமோ அதுதான் நடக்கும். தப்பு பழகுனா தப்பு நடக்கும், நல்லது பழகுனா நல்லது. நான் என் கண்ணு முன்னாடி எந்த வேலை இருந்தாலும் பண்ணிடுவேன், எந்த வேலை இருந்தாலும் பண்ணிடுவேன். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அப்படி இருக்கணும். எல்லாருமே இருக்கலாம். என்ன பதவி, அரசனானாலும் பண்ணலாம், பேரரசனானாலும் பண்ணலாம், கடவுளேன்னு சொன்னால் கூட அவரும் பண்ணலாம், தப்பில்லை. கை கால் எது கொடுத்துருக்கு கடவுள், வேலை செய்யறதுக்கு தான். ஆனால் வேலை செஞ்சோம்னா ஏன்றச்சனி எல்லாம் ஒன்றும் பாதிக்காது. கொஞ்சம் நேக்காக போய் பழங்க, மென்மையாக போய் பழங்க. இந்த சட்னி பிடிக்கலைன்னா சாப்பிட்டு சாப்பாடு போகணும்னு சொல்கிறத விட புருசாமி பண்ணித்தரேன்னு அடுத்து ஒன்று பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இல்லைன்னா வரும் இதில் இவ்வளோ சத்து இருக்குது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி அந்த பழைய அந்த சிறுதானிய வகையெல்லாம் வீட்டில் செய்யுங்க. என்ன தான் நீங்கள் வாக்கிங் போனாலும் எடை குறையாது அரிசி சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா. சிறுதானிய வகைகள் ராகி, சோளம், கம்பு, தெனை, குதிரைவாளி, அந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிரும். நான் இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும், ஒரு 3-4 கிலோவுக்கு மேலே குறைஞ்சிட்டேன். அதனால் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்குதுங்க, குறைஞ்சா ஆரோக்கியமாக இருக்குது. அது அந்த நீங்கள் ஏழரை சனி இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். வயசானவங்களும் சரி, சின்ன வயசு உள்ளவங்களும் சரி. குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஏழரை சனி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. பைக் வாங்கி கொடுங்க, நான் அந்த வண்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக பார்ப்பீங்களா? போகக்கூடாது. வழிபாடு வந்து இந்த வாரம் வந்து சனி பகவான். அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு குரு வக்ரமாகி வர்றது கொஞ்சம் பரவாயில்ல. சனி வக்ரமாகிறது மோசம் இல்லை. செவ்வாய் வந்து குருவை பார்க்குறது அற்புதம். தர்ம கர்மாதிபதி யோகம், தெய்வ அனுகூலம், குழந்தை பாக்கியம், தெய்வ அனுகூலம், பெரிய மனிதர்களோட தெய்வ சம்மந்தப்பட்டவங்களோட தொடர்பு கொள்வது, நீங்கள் அவங்கள தேடி போய்ட்டு இருந்தால் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, ஒரு விட்டு போன தொழிலை திரும்ப பிடிக்கிறது. ஆனால் திசாபுத்தியும் பார்க்கணும். இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து ஒருத்தங்களுக்கு வந்து 65-68 ஆச்சு. அவங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா சிம்ம லக்னம், அவங்களுக்கு அது பாதகாதிபதி. அந்த சமயத்தில் ஒரு பெரிய பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக அவங்க முன்னுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறது கஷ்டம். சில விஷயங்கள் தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்க. அவங்க தும்ப விட்டு வாழை பிடிச்சா காலை நிற்காது. இப்போ நீங்கள் இதிலே பார்க்குறீங்கள ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு அந்த கொம்பை பிடிக்கணும். அதை கொம்பை விட்டு தும்ப விட்டு இப்படி வேணால் சொல்லலாம். விவசாயம்னா தும்ப விட்டு, காலை அடக்கிறோன்னா கொம்பை விட்டுட்டு ஒரு போய் வாழை பிடிச்சா அது போயிடும். அது கடந்து எவ்வளோ தூரம் போயிடுச்சு. இப்போ ஓடி போய் அதில் பிடிக்க போகிறாங்க. அதெல்லாம் பிடிக்க முடியாது.
அதுக்கு வேற ஒரு மாடு புதுசாக வாங்கிக்கலாம். இதுதான் என்னோடய அட்வைஸ். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். அது கை நழுவி போயிடுச்சுன்னா இன்னொன்று நீங்கள் உருவாக்கிக்கங்க. அதையே பிடிச்சாகணுன்னு நான் அதில் தான் இருந்தேன், என்னால் தான் அது உருவாச்சு அப்படின்னு சில சமயம் போனோம்னா என்னாகும், நம்ம பாதிக்கப்படுவோம். அப்போ அந்த செல்வாக்கு நம்மளுக்கு இருக்காது, இருக்கிற செல்வாக்கு இருக்காது, சொல்வாக்கும் எடுபடாது. அந்த மாதிரி ஒரு மரம் அது அடுத்த பக்கம் போய் கமுந்துருச்சு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வெட்டினோம்னா அது மொத்தமாக மரம் அழிஞ்சிடும். அது யாரோ பயன்பட்டால் போகட்டும். புதுசாக ஒரு செடி வச்சு கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போ சென்ற வீட்டில் உங்கள் தோட்டத்தினுடைய மையப்பகுதியில் வைங்க. அது படர்ந்து காய் விழுந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் விழுகும். இப்படியெல்லாம் இருக்குது கணக்கு. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பம். சந்திரன் போகிற போக்கு அருமை. வழிபாட்டுக்குரிய தெய்வம் விநாயகர். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர் அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி எந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.